ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம எந்த ரெண்டு டீம் மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீம் 350 ரன்னை சேஸ் பண்ண டீம், இன்னொரு டீம் 322 ரன்னை டிஃபெண்ட் பண்ண டீம். இந்த ரெண்டையுமே பண்ணது ஒரு டீமுக்கு எதிராக தான், அது இங்கிலாந்துக்கு எதிராக தான். நான் எந்த ரெண்டு டீமை பற்றி சொல்ல வரேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், இட்ஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஆப்கானிஸ்தான் டீமை பற்றி நான் நிறைய பேசியிருந்திருப்பேன். அது உங்களில் சில பேருக்கு எரிச்சல் கூட வந்திருக்கலாம். அது என்ன அவ்வளோ பெரிய டீமா, இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சொல்கிறானே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்திருந்தால் அதுக்கான பதில் நேற்றுக்கான மேட்ச் தான். நேற்றுக்கு இங்கே நடந்த இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை நீங்கள்லாம் ஃபுல் மேட்ச் பார்த்துருந்தால் நான் ஏன் ஆப்கானிஸ்தான் 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 சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 322 ரன் அடிச்சுட்டு அதை அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணல, ஃபைட் பண்ணாங்க. அந்த 322 ரன் அடிக்கிறதுக்கும் ஃபைட் பண்ணாங்க, அந்த 322 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அன்டில் கடைசி ஓவர் வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. 350 ரன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கூட அடிச்சிச்சு. அவங்க எந்த ஃபைட்டை மிஸ் பண்ணாங்களோ அந்த ஃபைட்டை 322 ரன் அதே கிரவுண்டில் அடித்து ஆப்கானிஸ்தான் ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க. அதனால தான் இப்பவும் சொல்கிறேன், ஹைலி பொட்டன்ஷியல் உள்ள டீம் தான் ஆப்கானிஸ்தான் டீம். இன்னைக்கு இந்த மேட்சை ஒரு நெதர்லாண்டோ, ஒரு பங்களாதேஷோ, இல்லைனா ஒரு ஜிம்பாப்வேயோ, இல்லை ஒரு கனடாவோ, இல்லை ஒரு அமெரிக்கா டீமோ வின் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அப்செட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்செட் அப்படிங்கிற வேர்டு எங்கேயாச்சும் யாராச்சும் போட்டிருக்காங்களான்னு கேளுங்க, இருக்காது. ஏன்னா இதே சேம் இங்கிலாந்து டீமை தான் ஆப்கானிஸ்தான் டீம் 2023 வேர்ல்டு கப்லையும் கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுவாங்க. எப்படி கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுவாங்க? இந்த மேட்சாச்சும் கொஞ்சம் க்ளோஸாக போச்சு. 2023 வேர்ல்டு கப்லலாம் கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்களோட அந்த வே ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதே மற்ற டீம், இப்போ இன்னொரு குரூப்பில் இருக்கிற டீம் பங்களாதேஷ் விளாண்டுட்டு இருக்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பங்களாதேஷ் அப்செட் கிரியேட் பண்ணுவாங்களா, இன்றைக்கி பங்களாதேஷ் அப்செட் கிரியேட் பண்ணுவாங்களா, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த குரூப்புக்கு பேரே குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா குரூப் ஆஃப் டெத்தில் ஒரு ஸ்மாரான டீம் இருந்தால் அந்த நேம் வராது இல்லை. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் டீம் அவங்க ஏன் இந்த குயிக்கஸ்ட் லெவலில் இவ்வளோ தூரம் ரீச் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்றுக்கு மேட்ச் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஆப்கானிஸ்தான் டீம் மற்ற டீமை மாதிரி ஒரு தனிநபர் பெர்ஃபார்மன்ஸால் வின் பண்ணுற டீம் கிடையாது. எப்போதுமே ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னடா தனிநபர் இல்லைன்னு சொல்கிறான், சத்ரான் 177 ரன் அடித்தார் அப்படின்னு தோணலாம். சத்ரான் 177 அடித்தாலும் அவருக்கு சகிதி ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒமர் சாய் ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அப்புறம் நபி ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இவ்வளோ பேர் கொடுத்ததுனால தான் அவர் அந்த 177 அடிக்க முடிஞ்சிச்சு. சரி, 322 ரன் அடிச்சிட்டாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ போரானாங்க. ஒமர் சாய் க்ரூஷியலான இடத்தெல்லாம் விக்கெட் எடுத்தார். ஒரு ரெண்டு ரஷீத் கான் கண்டெயின் பண்ணி போட்டார். திடீர்னு ரூட்டை குல்பதீன் நைப் எங்கேருந்தோ அவரோட விக்கெட்டே எடுத்தார். இப்படி குரூப்பாக எல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் அவங்க வின் பண்ணுறாங்க. இதை பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி டீம்லாம் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும், எப்படி குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறத. ஏன்னா அங்கே அந்த யூனிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு டீமுக்கும் பெரிய லெவலில் மிஸ் ஆகுது. ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் 2023 வேர்ல்டு கப்பில் நடந்த லீக் மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது கிட்டத்தட்ட அது முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். அந்த முஜிப் மட்டும் மேக்ஸ்வெலுக்கு அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்தியா கையில் கப்பு இருந்திருக்கலாம். ஸோ அங்கேயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த மேட்ச்சுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இந்த மேட்ச் அமையும்னு எனக்கு ஏதோ தோணுது. ஏன்னா அங்கேயுமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தது ஆப்கானிஸ்தான் தான். அந்த ஒரு விக்கெட்டுக்கு அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக சொதப்பி அப்படியே அந்த முஜிப் கேட்சை விட்டோன்னா அவர் அப்படியே மேட்சே விட்டார். அவர் ஓவரை போட்டு அடி 70 சம்திங் ரன்லாம் கொடுத்துருந்தார் 9 ஓவர்கிட்ட போட்டு. ஸோ அதுக்கு ஒரு இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ரிவெஞ்சாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப்பை பற்றி பார்ப்போம். இப்போ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க குர்ப்ராஸ் சைன் ஆனால் தான் ஓப்பனிங் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சத்ரானு. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு வரும்போது குர்ப்ராஸ் சத்ரான் லெவலுக்கு பெருசாக பண்ண மாட்டேக்காரு. அட்டாக்கிங்காக விளாடுன்னு நினைக்கிறாரு, ஆனால் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் சத்ரான் தான் மேட்சை எடுத்து கொண்டு போகிறாரு. அதனால் அந்த லைன் அப்படிங்கிறது அது ஒரு மித்து தான். அப்புறம் ஒன் டவுன் வர நம்ம செக்குவாக இருக்கட்டும், செக்கு நல்ல பிளேயர் தான். அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. போன மேட்ச் கொஞ்சம் லக்கில் ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வர ரஹமத் ஷாவும் சஹிதியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன். போன மேட்ச் ஏதோ ரஹமத் ஷா கிளிக் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு அழகான 90 அடிச்சிருந்தார். மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. தென் சஹிதி முக்கியமான டைமில் போன மேட்ச் அவுட் ஆனார்.
அவர் வந்து எப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தா 100 கூட இருக்காது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மோஸ்ட்லி பார்த்தா 70, 80 தான் இருக்கும். அவர் கரெக்டாக ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒமர் சாய் பார்த்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேலே விளாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து நபி ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேலே விளாண்டாரு. ஸோ பெர்ஃபெக்டாக பண்ணார். பெர்ஃபெக்டான டைமில் அடிச்சு விளாட போய் அவுட் ஆனார் சகிதி. ஸோ அதுவும் அந்த மிடில் ஆர்டருங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ நான் யாருக்குமே சொல்லியிருந்தேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து செட் பண்ணி கொடுக்கும்போது பின்னால் வர ஒமர் சாயா இருக்கட்டும், குல்பதீன் நைபா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், அழகாக அடித்து ஒரு பெரிய ஸ்கோரை போடுவாங்கன்னு. அதை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் இவங்க பண்ண முடியும். ஏன்னா இங்கிலாந்து பவுலருக்கு இருக்கிற சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியன் பவுலருக்கு கிடையாது. ஆனால் அவங்க அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பால்ஸ், வேரியேஷன்ஸ், லைன் அண்ட் லென்த் இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸோட இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அப்ளை பண்ணாங்க. அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அப்புறம் சாம்பா கொஞ்சம் த்ரெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பின்னர். அது போக மேக்ஸ்வெல் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானோட பவுலிங்கை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அட்டகாசமாக அற்புதமாக தான் பவுலிங் போடுறாங்க. அதுவும் ஒமர் சாய் சொல்லவே வேண்டாம். எப்பப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அப்பப்பெல்லாம் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. அப்புறம் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரஷீத் கானாம் இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், ஒரு மாதிரி கண்டெயின் பண்ண போடுற மாதிரியே இருக்குது. விக்கெட் உள்ள மாட்டுக்கு நூர் அகமதுக்கெல்லாம் அந்த T20யில் இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து 50 ஓவரில் இல்லை. அவர் சீக்கிரமே ஃபார்முக்கு வரணும். ஏன்னா அவங்களாம் வராமலே இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஃபார்முக்கு வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமை அடிக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ ஃபருக்கியும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து பவுலிங்கில் பண்ணார். இனிஷியலாக கொஞ்சம் ஒரு மாதிரி ரன்னு கொடுத்தாலும் நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணார். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா தான் இருக்குது. நபியும் நல்லா போட்டிருந்தாரு, நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக போட்டிருந்தாரு. ஸோ பவுலிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மிடில் வந்து அந்த ஸ்பின்னர் சொதப்புறதுனால என்னன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து உருவாகுது. இங்கிலாந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணது காரணம் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தால் இந்த ஃபைட் அப்படிங்கிறது வந்திருக்காது. ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்காதனால ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப், 100 ரன் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து உருவாயிருது. அதுதான். ஸோ ஸ்பின்னர்ஸும் சேர்ந்து சைன் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் பெரும் சவாலாக இருக்கும். கம்பேர் டு ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இப்போ இருக்க ஆப்கானிஸ்தான் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி, ஆப்கானிஸ்தான் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னடா 350 ரன்னை சேஸ் பண்ணாங்க, 350 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பெர்ஃபார்மர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் டீமோட தான் அதிகமாக இருக்காங்க ஆஸ்திரேலியா டீமோட. ஆப்கானிஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த் அவங்க கருதுறது பேட் ஃபர்ஸ்ட் தான். அவங்க வந்து சேஸை வந்து விரும்பவே மாட்டேங்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் அடித்து ஒரு குட் ஸ்கோரை போஸ்ட் பண்ணி அதை எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. ஸோ இதை நல்லாவே ஆஸ்திரேலியா தெரிஞ்சு வச்சுட்டு டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா யார் டாஸ் வின் பண்ணாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து எடுப்பாங்க. ஆப்கானிஸ்தான் சேசிங் வரும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற அதே லெவலில் விளாடுமா அப்படிங்கிறது டவுட். அந்த ஒரு பிரச்சனை வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இருக்குது. அதை அவங்க திருத்திட்டு அந்த சேசிங்லையும் கம்ஃபர்டபுளாக வந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் மோர் சேலஞ்ச் அவங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா டீமோட ப்ரிவியூ பார்ப்போம். ஆஸ்திரேலியா 350 ரன்னை சேஸ் பண்ணுதுன்னு நினச்சி சந்தோஷப்படவா, இல்லை 350 ரன்னை கொடுத்துட்டு நினச்சி அந்த பவுலிங் அட்டாக்கை நினச்சி கவலைப்படவா? பட் அது சேம் பவுலிங் அட்டாக் தான். 380ன்னு போக வேண்டியதை 350 ஆக்குச்சு. இருந்தாலும் 350ங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி 300 அது மாதிரி இந்த காலகட்டத்தில் 350 அவ்வளோ ரன் கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பவுலிங் அட்டாக்கை வச்சு இங்கிலாண்டை 322 ரன் அடித்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா 350 ரன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். பட் என்னதான் இருந்தாலும் ஐசிசி டோர்னமெண்ட் வரும்போது எந்த டீமை வச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்தாலும் அவங்களோட வே ஆஃப் பிளேங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டுகளின் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யார்ட்டையும் இருக்காது. அவங்கள்ட்ட இருக்க கப்பு வேறு யார்ட்டையும் இல்லை. அத்தனை கப்பு வந்து ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. 2023 வேர்ல்டு கப்லையும் கிட்டத்தட்ட வந்து அவ்வளோதான் ஆஸ்திரேலியா முடிஞ்சிட்டா 91க்கு 7 போயிடுச்சுட்டான்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து மேக்ஸ்வெல் ஒரு எழுச்சி ஒன்று இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 201 ரன் அடித்து அந்த 291 ரன்னை சேஸ் பண்ணதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள். வின்னிங் பெர்சன்டேஜ்லாம் பார்த்தால் வந்து 1% வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இருந்துச்சு. 91-7 இருக்கும்போது 99% வந்து ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அது அப்படி மாறிச்சு. 50க்கு மேலே போய் 80 வரைக்கும் திருப்பி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு. அந்த மாதிரி ஒரு டீமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. தனி நபராக மேட்சை சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற டீம் தான் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவும் நம்ம சாதாரணமாக வந்து இடம் போட முடியாது. ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து கூட வந்து அடில் ரஷீத் ஓவரில் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா விளாண்டாங்க. இல்லை இவர் ஓவரில் ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடில் ரஷீத் ஓவரில் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க. இங்கே வந்து ஸ்பின் ட்ரியோ இருக்குது. நூர் அகமத், ரஷீத் கான், முகமது நபி. ஸோ அடில் ரஷீத் ஓவர்லேயும் இவங்க ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து ஃபயர் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க முடியும். ஆஸ்திரேலியா வந்து இந்த 3 பேரும் ஃபயர் ஆகும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணால் சேஸை விரும்ப மாட்டாங்க.
ஏன்னா இந்த 3 ஸ்பின்னருக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சேசிங் வந்து டஃப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப்பை பற்றி பார்ப்போம். பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஷாட் ரொம்பவே அழகாக விளாண்டார் இங்கிலாந்து கூட. அதை அப்படியே ஒரு ரிப்பீட் பண்ணுவார்னு தோணுது. டிராவிஸ் ஹெட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டாக்கிங்காக விளாடுவார்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் வரதுக்குள்ள ரன் ரேட்டை வந்து ஒரு 8-9 கொண்டு போய் நினைப்பாரு. ஸோ அவர் அட்டாக், அவரோட வே ஆஃப் அட்டாக்ல அந்த பவர் பிளேலேயே ஒரு 50 ரன் அடிச்சிடணும் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் கண்டிப்பாக வந்து பிளான் போடுவார். அப்புறம் நம்ம ஒன் டவுன் வர நம்ம ஸ்மித்தாக இருக்கட்டும், அவரும் வந்து போன மேட்ச் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த மேட்ச் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் இருக்குதுலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான். அவர் ஒரு 40 ஓவர் வரைக்கும் விளாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பின் ட்ரியோவை வந்து ஸ்மித் ஒரு மாதிரி சமாளிச்சிருவான்னு தான் தோணுது. நம்பர் 4ல் வர லேபுஸ்டேனையும் ஸ்பின்னர்ஸையும் நல்லா விளாடுவார், பேசி நல்லா விளாடுவார். ஸோ இந்த 2 பேர் வந்து மேட்ச்சில் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர் ஒரு 50+ அடிக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா வந்தாங்கன்னா 300+ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இங்கிலீஷை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா போன மேட்ச் வந்து இங்கிலாந்து ஸ்பின் பவுலர் வந்து என்னதான் அடி ரசித்தை தவிர மற்றவங்களாம் ஆகவோ இல்லைனாலும் ஃபீட்டை யூஸ் பண்ணி அழகாக ஸ்பின்னர்ஸை விளாண்டாரு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருப்பார். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு பிளேயராகவும் இங்கிலீஷ் இருப்பார். ஸோ நல்ல ஒரு கான்டெஸ்ட்டாக இது இருக்கும். நெக்ஸ்ட் வர அலெக்ஸ் கேரி, இவருமே ஸ்பின்னிங் நல்லா விளாடுவார். ஒரு மாதிரி இவர் ரன் அடிக்கிறதே தெரியாது, ஆனால் ரன் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் தான். நெக்ஸ்ட்டு த கிரேட் மேக்ஸ்வெல், அவர் நம்பர் 7ல் வச்சுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா வந்து 35 ஓவரில் 2 விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மேக்ஸ்வெல்லை திடீர்னு தூக்கி நம்பர் 4ல் கூட இறக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ அவர் களத்தில் இருக்கிற வரைக்கும் யார் வின்னுன்னு நம்ம வந்து தீர்மானிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அவரோட 201 வந்து இன்னும் அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக வந்து ஆப்கானிஸ்தான் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை சமாளித்து மேக்ஸ்வெல் எப்படி விளாடுதார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இவங்களோட பவுலிங் லைனப்பை பார்த்தோம் அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், போன இதுலேயே சொல்லியிருந்தேன். அந்த டாரிசிஸாக இருக்கட்டும், நேத்தன் எல்லிஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாம்பா தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் டெத் ஓவரில் போடுற மாதிரி போட்டுறாங்க. ஸ்லோ பவுன்சர்ஸ், வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி போட்டு ரன்னை வந்து கண்டெயின் பண்ணுறாங்க. அந்த சேம் இதை தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அப்ளை பண்ணுவாங்க. இதை எப்படி ஆப்கானிஸ்தான் எதிர்கொண்டு விளாட போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆஸ்திரேலியா என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் த டாஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஒரு 320+ அடித்து ஒரு 250க்கு கீழே வந்து ரிசீவ் பண்ண பார்ப்பாங்க. அதே சேஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 250, 260க்கு கீழே ஆப்கானிஸ்தானை வச்சிருந்தால் சேஸ் பண்ணுறது ஈஸி. எனிதிங் அபோவ் 280, 300 அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இட்ஸ் வெரி டஃப். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட செமிஃபைனல் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபயரி மேட்சாக இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட்டை பற்றி பார்ப்போம். வென்யூ லாகூர். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு வந்து பெரிய அசிஸ்ட்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். பவுலர்ஸ் வந்து அவங்களோட வேரியேஷன்ஸ், லைனர் லென்த்தை கரெக்டாக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டில் தான் 350 சேஸ் பண்ணாங்க, 322 ரிசீவ் பண்ணாங்க. ரெண்டும் நடந்தது இந்த கிரவுண்டு தான். ஸோ பவுலர்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்சுக்கு நான் வின்னிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா 60-40 தான் நான் முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு 60 யாருக்கு 40 அப்படின்னா டாஸ் வின் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராங்களோ அந்த டீமுக்கு 60, யார் செகண்ட் பேட்டிங் வராங்களோ அவங்களுக்கு 40. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட வின்னிங் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சாக தான் இருக்கும். அந்த மேட்சோட ப்ரிவியூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ, டேக் கேர்.